Hello viewers, welcome to my cooking channel. மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பிள்ளைங்களுக்கு ஃபேவரட்டான சிக்கன் லெக் ஃப்ரை எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் நான் இதில் சிக்கன் லெக் 4 எடுத்துருக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், சால்ட் கொஞ்சம் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், அது வந்து சிக்கனை சாஃப்ட் பண்ணுறதுக்காக அதையும் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி இது கூடவே 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை 4 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கிறேன். இதுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் கோட் பண்ணுறதுக்காக 1/2 கப் மைதா ஆல் பர்பஸ் ஃப்ளார், 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், தேவைக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இது 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளேக்ஸ். இதெல்லாம் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ளார் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் மேரினேட் பண்ணி வச்ச அந்த சிக்கன் கம்ப்ளீட்டாக அந்த ஃப்ளாரை கோட் பண்ணி எடுக்கணும். கோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். மேரினேட்டட் சிக்கனை இந்த ஃப்ளாரில் நல்லா இப்படி கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணியாச்சு. ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி 4 லெக்கையுமே நீட்டாக கோட் பண்ணி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளேக்ஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால நல்லா கிறிஸ்பியாக அவுட் சைட்லேயும் உள்ள ஜூஸி, நம்ம வினிகர்லாம் ஆட் பண்ணியிருக்கனால இன்னொன்று ஒரு 3 to 4 hours நம்ம வச்சுருக்குறோம் ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ண பிறகு. ஸோ நல்லாவே இருக்கும். ஸோ 2 சிக்கன் வச்சாச்சு. இந்த நான் வந்து இதில் இடையில கீறி விட்ருக்கேன். அப்போ தான் நல்லா உள்ளே பிடிக்குங்கிறதுக்காக லைட்டாக கீரல் போட்டு விட்ருக்கேன். அந்த கேப் வந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் கோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வச்சாச்சு. இன்னும் 2 இருக்குது, அதையும் கோட் பண்ணிவிட்டு காட்டுறேன். அடுத்த ப்ராசஸ் 1 எக், 1 டீஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 டீஸ்பூன் பெப்பர், 2 pinch of சால்ட். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கன் லெக்கை டிப் பண்ண போகிறோம். எக் மிக்சர் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த இதில் நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை டிப் பண்ணுறோம். அப்புறம் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த எக்கில் டிப் பண்ணுறது விருப்பம் இல்லைன்னுன்னா டைரெக்டாகவே ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து அடிஷ்னலாக ஒரு டேஸ்ட் அண்ட் கிறிஸ்பினஸை கொடுக்கும். இதை அகெயின் இந்த இதில் கொடுத்து கோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 3 பீசஸ் வந்து எக்கில் டிப் பண்ணி அகெயின் அந்த ஃப்ளார் அண்ட் கார்ன்ஃப்ளேக்ஸ் அண்ட் கார்ன்ஃப்ளவரில் கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எக்கில் டிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு கோட் பண்ண அதே லெக் பீஸு. இதை வந்து எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கலான்னு பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு 1/2 hour ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வரேன். ஃப்ரீசர்லேருந்து சிக்கனை வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு. ஸோ இதை ஆயில் ஹீட் பண்ண வச்சுட்டு அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்ப்போம். மிதமான ஹீட்டில் இருக்குது ஆயில். இப்போ இதில் இதை போடுவோம். ஃபஸ்ட்டு 2 போட்டுக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு சைடு டர்ன் பண்ணி போட்டுக்கலாம். அழகாக ஃப்ரை ஆகிடுறது பாருங்கள். இப்போ தொட்டு பார்த்தாலே அந்த கிறிஸ்பினஸ் தெரியுது. ஓகே, மிதமான ஹீட்லேயே ஃப்ரை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு செட்டு ஃப்ரை ஆயிடுச்சு. இதை இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். இதை நல்லா டர்ன் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் அப்படி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அடுத்து ஃப்ரை பண்ண போட்டுறேன். ஓகே, அடுத்த செட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். வா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த சவுண்ட்லேயே தெரியும் இது எவ்வளோ தூரம் கிறிஸ்பி கிரன்ச்சி டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லி. இதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், உள்ளே நல்லா குக்காகி ஜூஸியாக அழகாக இருக்குது. ஸோ இது போல் விதவிதமாக ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா மகிழ்வோடு சமைக்கலாம். வாங்க, சேனலில் பாருங்க, சமைங்க, ருசியுங்க, மகிழுங்க. அதோடு கூட ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சால் கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ. இதில் உங்கள்கிட்ட அந்த டிஃப்ரென்ஸ் சொல்ல மறந்துட்டேன். இந்த மூணும் நான் எக்கில் டிப் பண்ணி அகெயின் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணது. இது மட்டும் எக்கில் டிப் பண்ணாமல் டைரெக்டாக ஃப்ரை பண்ணது. ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும். டேஸ்ட்டில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள்.